கண்டிப்பாக இடம் மாற்றம் உண்டு. நீங்க இதுவரைக்கும் ஏதாவது ஒரு இடத்த மாத்திருந்தீங்கன்னா, ஒரு 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 ஆஃபீஸ் போட்டிருந்தீங்கன்னா, வேற ஆஃபீஸ் போவீங்க. இல்ல ரொம்ப நாளா வேலை கிடைக்கலன்னு நெனச்சீங்கன்னா, இந்த தை மாசம் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறது. இல்ல இன்னொரு பிரான்ச் போறது. இன்னொரு பிரான்ச் போட்டு அங்க போய் உட்காந்துக்கிறது. 2 இடத்துல வேலை பார்க்கறது. 1க்கு மேற்பட்ட தொழில் செய்தல் அப்படின்ற மாரி மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவ மிகச்சரியான ராஜயோகம். 2ஆம் வீட்டு அதிபதியும், 7ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் இடத்தில் வலுத்திருக்கிறனால நெறைய மேஷராசிக்காரர்களுக்கு நீங்க சொல்ற சொல் மந்திர சொல்லாக இருக்கும். உங்க சொல்லுக்கு 10 பேர் கட்டுப்படுவாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கும். மேஷம்னாலே இஸ் ஈக்குவல் டூ லீடர்ஷிப் குவாலிட்டி தான் நான் சொல்லுவேன். இந்த தடவ ஆளுமை பண்பு அதிகரிக்கும். நெறைய வாய்ப்புகள் வரப்போகிறது. வாய்ப்புகள சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா, 30 வருஷம் சூப்பரா இருப்பீங்க. ரொம்ப, ரொம்ப சூப்பர். சனி இருக்கக்கூடிய காலகட்டம் நெறைய பேரு வந்து 7:30 சனி அதெல்லாம் உட்டுருங்க. சனி வந்து குருவோட வீட்ல வந்து உட்கார்ந்திருக்காரு. சுபத்துவமாயி உட்கார்ந்திருக்காரு. நெறைய செலவுகள இண்டிகேட் பண்ணும். விரைய செலவுகள் தான் வரும். ஆனா சுப விரயமா வரும். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன மாரியான செலவுகள் தேவையோ, அதெல்லாம் பார்த்து, பார்த்து குடுப்பாரு கடவுள். தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. ஹெல்த் ரீதியா இருந்த பிரச்சனைலருந்து சரிப்பட்டு வந்துருவீங்க. யாருக்கெல்லாம் வந்து நான் ரொம்ப அழுத்தமா சொல்றேன், மேஷராசி பெண்கள் உணர்ந்திருப்பீர்கள். யாருக்கெல்லாம் வந்து மர்ம உறுப்புகள் அரிப்பு வந்திருந்ததோ, யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் யூரினல் பிரச்சனை இருந்ததோ, யாருக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி இருந்ததோ, இதெல்லாம் வந்திருக்கும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இருந்திருக்கும். இதெல்லாம் ஆஃப்டர் 15க்கு அப்புறம் உங்களுக்கு சரியாக போகுது.